afternoon students. Welcome to DK Math Tutorial Center. இப்போ நம்ம சாப்டர் 8 ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் எக்ஸாம்பிள் 8.13 பார்க்க போகிறோம். அதாவது ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்ஸ் வந்து 0 to 10 மார்க் வர இந்த ரேஞ்சில் 10 to 20, 20 to 30 மார்க்ஸ், 30 to 40 மார்க்ஸ் இந்த ரேஞ்சில் வரிசையாக கொடுத்துருக்காங்க. அப் டு 70 மார்க்ஸ் வர கொடுத்துருக்காங்க. ஸோ 0 to 10 மார்க்ஸ் எடுத்தவங்க 8 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. 10 to 20 மார்க்ஸ் எடுத்தவங்க 12 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ரேஞ்சில் மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே கவுண்டிங் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் டிவிஷன் என்னன்னு கண்டுபிடிக்கணும். வாங்க எப்படி பண்ணான்னு பார்க்கலாம். ஸோ லெட் அஷ்யூம்டு மீன், அதாவது இந்த மாதிரி ரேஞ்சு ஃபார்மேட்டில் கொடுத்துருந்தாலே நம்ம வந்து அஷ்யூம்டு மீனுன்னு தான் எடுக்கணும். ஸோ அஷ்யூம்டு மீனுங்கிறது என்னதுன்னா சென்டரில் இருக்கிற வேல்யூ, அதாவது சென்டரில் என்ன வேல்யூ இருக்குன்னா இங்கே பாருங்கள், சென்டரில் என்ன வேல்யூ இருக்குது. இப்போ 1 2 3 4 5 6 7 ரேஞ்ச் இருக்குது. 7 ரேஞ்சில் ஃபஸ்ட்டு 3 ரேஞ்ச் இது, லாஸ்ட் 3 ரேஞ்ச் இது. ஸோ இது ரெண்டும் போக சென்டரில் 30 to 40 இருக்கா. ஸோ 30யும் எழுத முடியாது, 40யும் எழுத முடியாது. ஸோ 30 to 40க்கு சென்டரில் என்ன வேல்யூ வரும், 35ங்கிற வேல்யூ, அதுதான் நடுவில் இருக்கிற வேல்யூ 35. ஸோ 35ங்கிறது அதுதான் அஷ்யூம்டு மீனாக எழுதணும். ஸோ A is equal to 35. அப்புறம் C is equal to 10ன்னு எழுதணும். சியோட வேல்யூ ஏன் 10 எழுதணும்னா இந்த சம்மில் ஃபார்முலா C அப்ளை பண்ணி தான் போகிறோம். சிங்கிறது 10 எழுதுறோம்னா, ஏன்னா எல்லாமே 10 அதாவது 0 to 10, 20, 10 to 20 இந்த மாதிரி 10 வேல்யூ டிஃப்ரென்ஸில் தானே இருக்குது. அதனால தான் நம்ம சியோட வேல்யூ 10ன்னு எழுதுகிறோம். இப்போ சம் எப்படி பண்ணாமல் பார்க்குறோம். இப்போ சம் வந்து எப்படி பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு வந்து மார்க்ஸ்ன்னு எழுதணும். அதுக்கப்புறம் மார்க்ஸோட மிட் வேல்யூ அது வந்து எக்ஸ்ஐன்னு எழுதணும். அதுக்கப்புறம் எஃப்ஐன்னு எழுதணும். அதுக்கப்புறம் டியோட வேல்யூ எக்ஸ்ஐ மைனஸ் ஏன்னு போடணும். ஸோ இந்த 4 மொதல் எழுதுவோம் வாங்க. ஸோ மார்க்ஸ்னால் 0 to 10, அடுத்து 10 to 20, அடுத்து 20 to 30, அடுத்து 30 to 40, 40 to 50, 50 to 60, 60 to 70 இந்த மாதிரி ரேஞ்சில் எழுதணும். ஸோ மிட் வேல்யூ எக்ஸ்ஐயோட வேல்யூ மிட் வேல்யூ தான் எழுதணும். இப்போ 0 to 10னா 0 எடுக்க தான் 10 எடுக்க தான் நமக்கு வந்து கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ சென்டர் வேல்யூ 5, இங்கே 15, இங்கே 25. 0க்கும் 10க்கும் நடுவில் 5 வரும். 10க்கும் 20க்கும் நடு வேல்யூ 15 வரும். 20 to 30க்கு நடுவில் 25 வரும். 30 to 40க்கு நடுவில் 35, 40 to 50க்கு நடுவில் 45, 50க்கும் 60க்கும் நடுவில் இருக்கிற வேல்யூ 55. ஸோ 60க்கும் 70க்கும் நடுவில் இருக்கிற வேல்யூ 65. ஸோ இந்த மாதிரி எழுதணும் எக்ஸ்ஐ. அப்புறம் எஃப்ஐங்கிறது என்னதுன்னா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ஸ்டூடெண்ட்ஸோட வேல்யூ 8 to 12ன்னு கொடுத்துருக்காங்களா, அந்த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கலாம் 8 to 12, 17 இதுதான் எஃப்ஐயில் எழுதணும். எஃப்ஐயில் இந்த வேல்யூஸாக எழுதணும். எஃப்ஐயில் 8 to 12, 17 இந்த வேல்யூஸாக எழுதணும். எயிட்டு 12 17 14 9 7 4 எழுதணும். ஸோ இதோட வேல்யூ 71. ஸோ இதை டோட்டல் ஆட் பண்ணால் 71ன்னு வரும். ஏன்னா ஸ்டூடெண்ட் எஃப்ஐயோட கவுண்ட்டு தான் நம்ம வந்து எழுதணும். என்னோட வேல்யூ எஃப்ஐயோட கவுண்ட்டு தான் எழுதணும். இப்போ டிங்கிறது என்ன, எக்ஸ்ஐ மைனஸ் ஏ. எக்ஸ்ஐயோட வேல்யூ என்ன 5, 5 மைனஸ் ஏயோட வேல்யூ 35. ஸோ 5 minus 35 minus 30, 15 minus 25 minus 20 minus 10, இது 0, இது வந்து என்னது 10. ஸோ இதை மைனஸ் பண்ணால் 20, இங்கே 13 வரும். அப்புறம் டிஐ ஈக்குவல் டு எக்ஸ்ஐ மைனஸ் ஏ டிவைடட் பை சின்னு போடணும். ஸோ டிவைடட் பை சினா அதாவது எக்ஸ்ஐ மைனஸ் ஏங்கிறது என்ன -30, -30 டிவைடு பண்ணி
சியோட வேல்யூ என்ன 10. ஸோ -30/10 டிவைட் பண்ணால் -3 வரும். இங்கே -2 வரும், இங்கே -1 வரும், இங்கே 0 வரும், 1 வரும், 2 வரும், இங்கே 3 வரும். அதுக்கப்புறம் இங்கே என்ன பண்ணணும்னா FIDI கண்டுபிடிக்கணும். FIDIனா என்னது? FIயோட வேல்யூ 8, DIயோட வேல்யூ -3. 8 × -3 -4ன்னு போடணும். அதே மாதிரி 12 × -2 -24ன்னு போடணும். 17 × -1 -17ன்னு போடணும். 14 × 0 0ன்னு போடணும். 9 × 1 9ன்னு போடணும். 7 × 2 14ன்னு போடணும். 4 × 3 12ன்னு போடணும். ஸோ சம்மேஷன் ஆஃப் FIDIயோட வேல்யூ என்னன்னா, ஸோ இதை ஃபுல்லாக ஆட் பண்ணால் என்ன ஆன்சர் வரும்னா -13 வரும். இப்போ FIDI ஸ்கொயர்னு பண்ணணும். இப்போ DIயோட வேல்யூ -3. ஸோ DIயை ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? -3 × -3 9ன்னு வருமா? ஸோ 9 × 8 என்னப்பா வரும்? 72ன்னு வரும். 4 × இப்போ -2 ஸ்கொயர் பண்ணால் 4 × 12 என்ன வரும்? 48ன்னு வரும். 17 இது 17 வரும். இது வந்து 0ன்னு வரும். இது வந்து 9ன்னு வரும். இதை வந்து 2 வந்து ஸ்கொயர் பண்ணால் 14 வரும். ஸோ 14 × 7ஓட வேல்யூ 28ன்னு வரும். இப்போ 3ஐ வந்து ஸ்கொயர் பண்ணால் 9 வரும். 9 × 4 36ன்னு வரும். ஸோ இதை பூரா ஆட் பண்ணால் 210ன்னு வரும். இதுதான் சம்மேஷன் ஆஃப் FIDI ஸ்கொயர். இப்போ வாங்க ஃபார்முலா எழுதுவோம். ஸோ ஃபார்முலா வந்து ஸோ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் சிக்மா which is equal to C × ஸ்கொயர் ரூட் ஆஃப் போட்டு சம்மேஷன் ஆஃப் FIDI ஸ்கொயர் டிவைட் பை n மைனஸ்ன்னு போட்டு சம்மேஷன் ஆஃப் FIDI டிவைட் பை n தி ஹோல் ஸ்கொயர்னு போடணும். ஸோ இதுதான் ஃபார்முலா. இப்போ சியோட வேல்யூ என்னது? இங்கே நான் எழுதியிருக்கேன் 10ன்னு. ஸோ இந்த 10 வந்து சிக்கு பதிலாக 10ன்னு போடணும். இன்ட்டுன்னு போட்டு ஸ்கொயர் ரூட் போட்டு சம்மேஷன் ஆஃப் FIDI ஸ்கொயர். இங்கே என்ன இருக்குது? சம்மேஷன் ஆஃப் FIDI ஸ்கொயர் 210 இருக்கா? ஸோ இந்த 210 இங்கே எழுதணும். இதுவே என்னோட வேல்யூ என்னதுன்னா இங்கே போட்டிருக்கேன்ல, என்னோட வேல்யூ 71. அதாவது FIயில் நம்ம எழுதுகிற, அதாவது FIயோட கவுண்ட், FIயோட வேல்யூஸை ஆட் பண்ணி வர்ற ஆன்சரை தான் நம்ம என்னோட வேல்யூவாக கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ 71ன்னு போகிறோம் என்னுக்கு பதிலாக. ஸோ இந்த மைனஸ் போட்டு ப்ராக்கெட் போட்டு ஸோ சம்மேஷன் ஆஃப் FIDI ஸ்கொயரோட வேல்யூ 210. 210 இங்கே போட்டோம். இங்கே நான் கொஞ்சம் குழப்பிட்டேன். சம்மேஷன் ஆஃப் FIDI இங்கே பாருங்கள். சம்மேஷன் ஆஃப் FIDI இங்கே என்ன இருக்குது? -13 இருக்கா? ஸோ -13 போட்டு டிவைடட் போட்டு என்னோட வேல்யூ 71 போட்டுங்க. தி ஹோல் ஸ்கொயர் போட்டுங்க. அப்புறம் 10 × 210/71 மைனஸ் போட்டு ஸோ ப்ராக்கெட்குள்ளே போட்டு -30 ஸ்கொயர் பண்ணால் 900ன்னு வரும். அதே மாதிரி 71 × 71ன்னு போடுங்க. அதுக்கப்புறம் இங்கே 71 ஸ்கொயரை வந்து 71 2 டைம்ஸாக எழுதிடுங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து 210 × 71 டிவைடட் பை 71 × 71 எழுதிடுங்க. அதாவது 71ஆல் மேலே மல்டிபிள் பண்ணுறோம், கீழேயும் மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ அப்படி மல்டிபிள் பண்ணால் இங்கேயும் பாருங்கள் 900 - 71 × 71 கிடைக்குமா? ஸோ இங்கேயும் 71 × 71 இருக்குது, இங்கேயும் 71 × 71 இருக்குது. ஸோ இதை வந்து காமனாக எடுத்து எழுதலாம். ஸோ காமனாக 10 போட்டு இங்கே பார்த்தீங்கன்னா 71 × 71 காமனாக கீழே எழுதலாம். 71 × 71 போட்டு இங்கே வந்து
2110 into 71 minus 900. So 2110 into 71. ஸோ இதை வந்து சால்வ் பண்ணுங்கள். 7 2s are 14 14910. அதாவது ஸோ இதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் 14910 வரும். மைனஸ்ன்னு போட்டு இங்கனக்குள்ளே இருக்க அந்த 900 இருக்கு இல்லையா, ஸோ இந்த 900 அப்படியே இங்கே போட்டுடுறேன். ஸோ இதை வந்து சால்வ் பண்ணணும். இப்போ இங்கே வந்து 71 ரூட் எடுத்தால் வெறும் 71 வரும். ஸோ இங்கனுக்குள்ளே மட்டும் 14910 மைனஸ் 900ன்னு போடணும். ஸோ இதை சால்வ் பண்ணால் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2.779ன்னு வரும். ஸோ இதை வந்து சால்வ் பண்ணால் 16.67ன்னு வரும். அவ்வளோதான் ஆன்சர். ஸோ இதுதான் ஆன்சர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.